ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரேஷன் துவரம் பருப்பில் தான் ஒன் பாட் சாம்பார் பண்ணலான் இருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாமே ஒரே பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பை 2-3-4 தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கோங்க. அதை வீடியோ எடுக்கல. புளி ஊற போட்டிருக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 3 ஸ்பூன், சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். சாம்பாருக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட இன்னைக்கு காய் சவுச்சோ கேப்சிகம் மட்டும்தான் போட போகிறேன். சாம்பாருக்கு வேற எந்த காயும் போடலை. சவுச்சோ நல்லா பெருசு பெருசாகவே வெட்டி போட்டுக்கோங்க. குழம்புனால பெருசாகவே போட்டுக்கலாம். கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த காய் வேணுமாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தனியாக பருப்பு வேக வச்சு காய் வேக வச்சு போடுறதுக்கு ஒரே இதில் செஞ்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். வேலையும் சீக்கிரமாக ஆயிரும். சாம்பாருக்கு இந்த காய் தான் போட்டு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். குக்கர் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வைங்க. நல்லா வெந்துடும். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம். நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்துக்கலாம். அது சாதம் வச்சாச்சு. குக்கரும் விசில் வந்துருச்சு. விசில் இறங்கட்டும். உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணிட்டு போகிறேன். நல்லாயிருக்கும் வறுத்தா. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. குக்கர் விசில் இறங்கிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அது கூட ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுங்க கேப்சிகம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து ஊற்றிடலாம். வேறு எதுவும் போட்டு தாளிக்க வேண்டாம், இதுவே போதும். கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது. கேப்சிகம் ரொம்ப வேகக்கூடாது. அவ்வளோதான். தாளித்து ஊற்றிட்டு அதுலேயே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கும். அதோட நல்ல வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடலாம். நான் இந்த சைஸ்ல தான் வெட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு பொடிசா வேணா வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.